ராணுவோட ஹெல்த் பற்றி ஒரு சின்ன அப்டேட். நிறைய பேர் நேற்று ராணுவுக்கு அடிபட்டுருச்சுன்னொடனே ப்ரேயர்ஸ் அப்புறம் நல்லா ஆகணும் அப்படின்னு சொல்லி நிறைய பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் போட்டிருந்தீங்க. போட்டவங்க எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். பாவம் அந்த பையன் ஒரு குட் சோல், நல்லா ஒரு கேமை எப்படி விளையாடணும்னு. பட் இந்த இடத்துல யாருனாலும் ராணுவில் அந்த இடத்துல யார் இருந்தாலும் அது கஷ்டம்தான். ஸோ அடிபட்டு இப்போ நல்லா இருக்கார் போல இருக்குது. கொஞ்சம் ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு அவர் பிக் பாஸ் ஹவுஸில் தான் இருக்கார். ஆனால் கொஞ்சம் வீக்ஸ் ரெஸ்ட் எடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க போல இருக்குது. அண்ட் யார் அடி போட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து இந்த ஒரு அசீம் சீசனில் ஒரு குறும்படம் வந்துச்சு இல்லையா, ஜெஃப்ரி அந்த தனலக்ஷ்மி இப்போ அவங்க தள்ளி விட்டாங்க அப்படி இப்படின்னு சொல்லி ஒரு குறும்படம் வந்துச்சு இல்லையா, அது மாதிரி கொஞ்சம் இதான சுச்சுவேஷன் தான். ஆனாலும் பார்த்த வரைக்கும் ஜெஃப்ரி தள்ளி விட்ட மாதிரி தெரிஞ்சுது. பட் இது கன்ஃபார்ம்டாக தெரியாது. ஏன்னா அதுவே ஒரு ஹீட் ஆஃப் த மொமெண்ட்டில் நடந்தது. அதனால் அது பொறுமையாக குறும்படம் போட்டு பார்க்கும்போது தான் அது என்ன ஆச்சு எப்படி ஆச்சு அப்படிங்கிறது நமக்கு தெரிய வரும். இப்போதைக்கு தெரிய வராது. அது பொறுத்திருந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன். பட் நான் ஒன்று கெஞ்சி கேட்டுக்கிறேன். நீங்கள் யாரும் ராணுவை பற்றி ஒரு சில நெகட்டிவ் கமெண்ட்ஸ் பார்த்தேன். ஒருத்தருக்கு உடம்பு சரியில்லைன்னு இருக்கும்போது நெகட்டிவ் கமெண்ட்ஸ் தயவு செஞ்சு அதை போடாதீங்க. உங்களுக்கு பிடிக்கலைன்னா ஸ்கிப் பண்ணிவிடுங்க. நல்லா வரட்டும். ராணுவுக்காக ப்ரே பண்ணவங்க எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ்.